வெல்கம் டு தம் டெக் டுடே ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஜூம் ஆப்பில் எப்படி வந்து ஷெட்யூல் பண்ணுறீங்க, அதாவது வீடியோ கான்ஃபரன்ஸை வந்து ஷெட்யூல் பண்ணி நீங்கள் வந்து லிங்கை வந்து ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறது. ஸோ அந்த விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் பாருங்கள், ரொம்பவும் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா புதிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணுற ஆப்ஸ் அதிகமாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஜூம் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரபலமான ஒரு ஆப். ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஷெட்யூல் பண்ணுறது, அதாவது ஒரு மீட்டிங்கை வந்து எப்படி ஷெட்யூல் பண்ணி அந்த மீட்டிங்கோட லிங்க்ஸ் இப்போ இன்னும் நாளைக்கு காலமே ஒரு 5 o'clock நான் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அந்த 5 o'clock மீட்டிங் நான் வந்து என்னுடைய ஆப் மூலமாக வந்து ஷெட்யூல் பண்ணி அந்த லிங்கை வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணுறது மூலமாக டேரெக்டாக வந்து அந்த மீட்டிங், அதாவது 5 o'clock நடக்கிற மீட்டிங்குக்கு ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்கள் மீட்டிங்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்கலி கிளிக் பண்ணுற பர்சன் வந்து டேரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அது ஷெட்யூலுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் போனோன்னே பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக பார்த்தீங்கன்னா இந்த நேம், அதாவது இந்த மீட்டிங்கோட நேம் என்னன்னு கேட்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சனல் நேமும் கொடுத்துக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது நேம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா ஸோ அந்த நேம் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டை வந்து ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. நீங்கள் நாளைக்கு இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா ஸோ நாளையோட டேட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் இந்த மீட்டிங் நடக்கணும்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஃப்ரம் அண்ட் டு இந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமை வந்து நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மீட்டிங்கில் வந்து உங்கள் பர்சனல் மீட்டிங் ஐடியா வந்து இன்வால்வ் பண்ணிக்கணுமான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் அதை ஆன் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு எந்த சேஞ்சஸுமே பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஜஸ்ட் எல்லாமே ஒன்று செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து மீட்டிங்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு ஒன்று செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து டன்னுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லைனா நீங்கள் டன்னை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஆப் ஓப்பன் ஆயிடும். ஸோ அந்த மெயில் ஆப்பை ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்கள் மீட்டிங் லிங்க், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சனல் ஐடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டு, ஸோ இந்த மீட்டிங் எந்தெந்த டைமில் அரேஞ்ச் பண்ணியிருக்கு ஸோ அந்த ஃபுல் டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த மெயில் பேஜில், அதாவது ரைட்டிங் மெசேஜ் பேஜில் வந்து வந்துடும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயிலை வந்து யாருக்கெல்லாம் சென்ட் பண்ண நீங்கள் நினைக்கிறீங்களோ ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சனோட மெயில் ஐடி நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை பர்சனுக்கு வேணும்னாலும் இந்த லிங்கை வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அது மட்டும் இல்லை, ஜிமெயில் மூலமாக வந்து சென்ட் பண்ணுறதை தவிர வேறு உங்களுக்கு வாட்ஸ்அப் மற்ற மாதிரிப்பட்ட கேட்டகரி, அதாவது மற்ற மாதிரிப்பட்ட பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆட் இன்வைட்டுங்கிற ஒரு பேஜ் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்ககிட்ட இருக்க சோசியல் நெட்வொர்க், அதாவது ஜிமெயில், மெசஞ்சர், அது மட்டும் இல்லை வாட்ஸ்அப், ஸோ இந்த மாதிரிப்பட்ட பிளாட்ஃபார்மோட லிங்க்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஓப்பன் ஆகும். ஸோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கீழே வந்து காப்பி டு கிளிக் போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து காப்பி ஆயிடும். ஸோ நீங்கள் வந்து யாருக்கு சென்ட் பண்ண நினைக்கிறீங்களோ ஸோ டேரெக்டாக வந்து வாட்ஸ்அப்லேயே இல்லைனா மெசஞ்சர்லேயே வந்து நீங்கள் டேரெக்டாக போய் பேஸ்ட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணாலே போதும். ஸோ உங்கள் மீட்டிங் ஷெடியூலை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட மீட்டிங் டைமுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த உங்கள் ஆப்போட ஹோம் பேஜுக்கு வந்துருங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மீட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்க உங்கள் மீட்டிங் நேம் அண்ட் மீட்டிங் ஐடியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைம், டேட் எல்லாமே காமிக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மீட்டிங் தொடங்குற டைமுக்கு ஸ்டார்ட்டுங்கிற பட்டனை பக்கத்தில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணது போது நீங்கள் வந்து டேரெக்டாகவே மீட்டிங் பேஜுக்குள்ளே இன்வால்வ் ஆயிருங்க. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்கள் லிங்கை வந்து கிளிக் பண்ணுறவங்க எல்லாருமே உங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸுக்குள்ளே இன்வால்வ் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜூம் ஆப்பில் செட் பண்ணுற ஷெட்யூலை வந்து, அதாவது மீட்டிங் ஷெட்யூலை வந்து, வீடியோ கான்ஃபரன்ஸ் மீட்டிங் ஷெட்யூலை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நீங்கள் இன்வைட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லிங்க் ஷேர் பண்ணி வந்து அவங்கள எல்லாமே உங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸுக்குள்ளே வர வைக்கலாம். ஸோ இந்த ட்ரிக் வந்து ரொம்ப சிம்பிள் தான், வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்ல கமெண்ட் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.